ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து உங்களுக்கு 50,000க்குள்ள உங்களுக்கான சேலரி வந்து வரும். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு நகை மதிப்பீட்டாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். நகை மதிப்பீட்டாளர்னால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முன்னனுபவமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 10த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. பணியிடத்த பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் சென்னையில தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பயோடேட்டா வந்து ரெடி பண்ணிக்கணும். சுயக்குறிப்பு. அதோட பார்த்தீங்கன்னா, உங்களோட முன் அனுபவக்கான சான்று, ஸோ ஜாதி சான்று, கல்வி தகுதி, முகவரி, அடையாளச் சான்று இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, பயோடேட்டா ஃபார்மேட்ல அப்ளிகேஷனு. அதோட பார்த்தீங்கன்னா, இத எல்லாத்தையும் இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. முக்கியமா போஸ்டல் கவர்ல வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, நகை மதிப்பீட்டாளர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அத எழுதி தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஃப்ரம் டூ அட்ரஸ் போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மண்டல அலுவலகம், காஞ்சிபுரம். ஸோ 20/21 காமராஜர் தெரு, காஞ்சிபுரம்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து 25 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மாவட்ட வாரியா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போது. இப்போ வந்து பாருங்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டத்தில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.